கவின். நட்புங்கிறது நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கணும், நாம கெட்டு போறதுக்காக இருக்கக்கூடாது. இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை. கண்ட நேரத்திலையும் வெளியில கூப்பிடுற நட்பு நமக்கு நல்லது கொடுக்காது கவின். சரி சரி, இப்ப தூங்கு, அப்புறமா குளிச்சு ரெடி ஆகலாம். சரிப்பா. உங்க அப்பாக்கு ஏதோ சந்தேகம் வந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அப்புறமும் நீ இப்படியே இருந்தனா அவ்வளவுதான். மான மரியாதை தான் உயிரின்னு நினைக்கிறவர் அவரு. அவர் மானத்தை வாங்கிடாதடா. எல்லாம் என் விதி. என் தேவதையோட வீட்டுக்கு வந்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்து போயிருது. பாட்டி வாப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்ப, நல்லா இரு. நீ தீபா தம்பி தானே? ஆமா பாட்டி. லட்சுமி, லட்சுமி. லட்டு. யாரு வந்திருக்கிறது? வெற்றியா? வாவா லட்சுமி அக்கா. உட்காருப்பா, உட்காரு. நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு என்னக்கா, முன்ன விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாக்கா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிடுச்சுல்ல, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது என்னது கையில? அக்காக்கு போலினா ரொம்ப பிடிக்கும். ஓ, உங்க அக்காக்கா? பாட்டி கொடுத்து விட்டாங்க. எங்க நம்மால காணோம். அக்கா, நான் எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? நீங்க எல்லாரும் சாப்பிடணும். சரிப்பா. என் பாட்டி ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அக்கா, சூடா இருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுங்க. சரி சரி. தீபா, தீபா, யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா. நான் தண்ணி எடுத்து வரேன். வெற்றி. சரிக்கா. தம்பி, இங்க வா. என்ன தம்பி? தேங்க் யூ அங்கிள். ஐயோ, அங்கிள் இல்ல, மாமான்னு கூப்பிடு, அப்பதான் கேட்க நல்லா இருக்கும். மாமா. எங்க கூப்பிடு. மாமா. ஐயோ, என் செல்லம்டா நீ. ஆமா, உன் அத்தை எங்க இருக்காங்க? அத்தையா? உங்க அத்தை, அப்பா, சித்தப்பா எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். எல்லாம் உள்ள இருக்காங்க. சரி, உள்ள போய் எல்லாரும் நீ வர சொல்லு. போ சொல்லு, போ, சீக்கிரம் வர சொல்லு. வெற்றி, டிஃபன் சாப்பிட்டியாப்பா? துளசி கையில சாப்பிடணும் தான் ஆசை, எப்ப நடக்கும் தெரியலையே. இல்ல பாட்டி, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். ஐயோ. டேய் வெற்றி, எப்படா வந்த? இப்பதான்க்கா. நம்ம பாட்டி போலி செஞ்சு உனக்கு குடுக்க சொன்னாங்களா, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். பாட்டியா? பாட்டி இப்பெல்லாம் கிச்சன் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களா செஞ்சாங்க? அக்கா, அவங்கன்னா அவங்களக்கா, அவங்க சொல்ல சொல்ல நம்ம வீட்டு சமையல்காரங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஓ, அக்கா, பாட்டி கைப்பக்குவம் அப்படி இருக்கு. பாட்டிக்கு போலி செய்ய தெரியும்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. சுத்தம். அக்கா, நீ எல்லாத்தையும் மறந்துடுறக்கா. என்னக்கா நீ? போ,
சரி இரு இரு, நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் ஐயோ சொல்லிடுறேன். அக்கா அதெல்லாம் வேண்டாக்கா, சொல்றேன்ல. நான் சொல்லிக்கிறேன்க்கா. டேய் இருடா, நான் சொல்ற மாதிரி வருமா? என்னதான் இருந்தாலும் இரு. ஐயோ பாட்டி போன் எடுத்தா நாம இங்க வந்தது தெரிஞ்சிருமே. ஆஹா. ஐயோ பாட்டி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி ஓகே, நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரி விடு. வெற்றி இந்த தண்ணி குடி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா போலி ஆறிட போகுது, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நீ போலி சாப்பிட்டியா இல்லையா? அது நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. முதல்ல நீ சாப்பிடு. வா. அக்கா வாடா, இல்லக்கா, வந்து சாப்பிடு. நான் வா, வெற்றி. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. வீட்டுக்கெல்லாம் போய் அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நீ வா. ஒண்ணும் வேண்டாம், இங்கேயே சாப்பிடு வா. போப்பா. தீபா, பாட்டி, தம்பி சாப்பிடுவாங்க சாப்பிடு பாட்டி. வாம்மா. நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, எனக்கு வேண்டாம், நீ போ. அம்மா அம்மா என்னம்மா சாமி கும்பிட்டியா? கும்பிட்டுட்டேம்மா. சரிம்மா, வா போலாமா? ஆ உட்காருமா. அம்மா சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன வேண்ட போறேன்? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணத்தை என் கண்ணார பார்க்கணும். அதுக்கு அருள் புரியுமான்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா என் கல்யாணத்தை நீ பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல நீ கண் ஆபரேஷன் பண்ணணும். அது நடந்தாதான் மத்த எல்லாம். 2 முழம் பூ கொடுமா. அது என்ன, சுத்தி இத்தனை பூக்கடை இருக்கு, இங்க வந்து பூ வாங்குற? உன் கைதான் அதிர்ஷ்டமான கை. உன் கையால பூ வாங்கி சாமிக்கு போட்டா என் வியாபாரம் நல்லா நடக்கும். கடவுள் இந்த பூவை படைச்சது எதுக்குன்னு தெரியுமா? அதை நீ எனக்கு பறிச்சு கொடுக்கணும்னு தான். சந்தோஷமா கொடு. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த புடி. இப்ப போறேன், மறுபடியும் வருவேன். இந்தா. ரேவதி, வியாபாரம் பார்க்கறப்போ இந்த மாதிரி சிடு சிடுன்னு பேசக்கூடாதுமா. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். அம்மா உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? குட்டி பையன் ரொம்ப சமத்துங்க. வெற்றி வீட்டுக்கு போய் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அக்கா மாப்பிளைக்கு வைங்க. முதல்ல இங்க சாப்பிடு. என் செல்ல குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் போலி. இல்லப்பா? நல்லா சாப்பிடு. சாப்பிடு. உங்க பாட்டி கையால செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பாட்டி நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஐயோ பாட்டிக்கு சுகர் இருக்கு, அவங்க சாப்பிடக்கூடாது. ஓ நல்லா இருக்கா? குடு. பா
இதெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறது இல்ல. ஆண்டி முழுங்கிட்டு தான் பேச, நீ பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏமா இது நம்ம சைக்கிள் தாத்தா இருக்கார்ல, ஐயையோ. அவர்கிட்ட வாங்கின போலி மாதிரியே இருக்கே. என்னாச்சு? தண்ணியை குடுறா. ஐயோ, தண்ணி குடுறா, தண்ணி தண்ணி குடிங்க. குடு. தண்ணி குடுறா, தண்ணி குடி. ஆ, டேய் ரகு, பார்த்து சாப்பிடு. இது அவங்க பாத்து. பாட்டி செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்கடா. பாட்டியா? ம், ம், ம். இல்ல, நம்ம தாத்தா ஒருத்தர் சைக்கிள்ல வியாபாரம் பண்ணுவாரு, விட மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட நான் இதை சாப்பிட்டிருக்கேன். அதே டேஸ்ட் தான் வருது. சும்மா இருடா, சாப்பிடு. லக்ஷ்மிகா, ம்? எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிட்டோம். அதோ அங்க பாரு, துளசி வந்துட்டா. வா துளசி. ஓ, போலி காலியா? அக்கா இந்தாங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இத துளசிக்கு கொடுத்துருங்க. ஐயோ வேண்டாம், நீ சாப்பிடு. அக்கா பரவாயில்ல. கொடுங்கக்கா. அக்கா சோ, கொடுங்கக்கா. கொஞ்சம் சாப்பிடுப்பா. சரி, இந்த துளசி சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. எங்க பாட்டி சூப்பரா செய்வாங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் அவங்க கைப்பக்குவம் ரொம்ப பிடிக்கும். அக்கா சொல்லுக்கா. ஆமாமா, சாப்பிடு துளசி, நல்லா இருக்கும். சும்மா ஒன்னு சாப்பிட்டு பாரு துளசி, நல்லா இருக்கு. அத்தை, எங்க பாட்டி சமைச்சா ஊரே மணக்கும் தெரியுமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல, என் அக்கா உங்களை அத்தைன்னு கூப்பிட்டால, அதான் நானும் உங்களை அத்தனை கூப்பிட்டேன். பரவாயில்ல வெற்றி, நீ என்ன அத்தனே கூப்பிடலாம். ஏன்னா நான் உனக்கு அத்தை முறை தானே, அப்படியே கூப்பிடு. ம்? துளசி அம்மா. அம்மா, நான் அதை தியா கொடுத்துட்டு வரேன். போ, கொடுத்துட்டு வா. தியா, வா வா. பாத்து மெது. அத்தை, நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. டேய், இந்தா, நீ ஒன்னு எடுத்துக்கோ. நீ ஒன்னு எடுத்துக்கோ. இல்லக்கா, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னு எடுத்து நீ சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. யார் இவ இப்படி பாக்குறா? எதுக்கு இவ உத்து உத்து பாக்குறா?
என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி பொம்பளைங்களை பார்த்தது இல்லையா? என்ன இவன் அப்பவும் அப்படித்தான் பாத்துட்டு இருக்கான்? ஒருவேளை பைத்தியக்கார பயலா இருப்பானோ? நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ பாட்டு கேக்குற மாதிரி ஆய நின்னுட்டு இருக்க. உனக்கு பேச வருமா வராதா? ஏய் ஏய் ஏய், பதில் சொல்லிட்டு போடா. இப்படி பூ கொடுத்துட்டு போனா என்னடா அர்த்தம்? ச்சே, காலையில இருந்து நேரமே சரியில்லை. வரவெல்லாம் கோளாரா இருக்கான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மாப்ள, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. மன்னிப்பீங்களா? இட்ஸ் ஓகே, விடுங்க. நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சிரிச்சு பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சாரி மாப்ள. சாரி மாப்ள, என்ன மன்னிச்சிருங்க. பாத்தியா, இதுதான் என் தம்பி. அவன் கிட்ட கோவம் இருக்கிற அளவுக்கு பாசமும் இருக்கும். எப்படி மாறிட்டான் பாத்தியா? அக்கா, இனிமே மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான். என்ன மாப்ள? சிரிங்க மாப்ள. என்னடா அப்படி பாக்குற? அக்கா, இது உன்னோட ரூமாக்கா? இதான் என் ரூம். எனக்கு உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ்வளவு பெரிய குடும்பமா ஒத்துமையா வாழ்றாங்க. எல்லாருமே என் மனசுக்கு நெருக்கமாயிட்டாங்க. சரி, ஆனா இந்த இந்த ரூமை பார்க்கும்போது. இந்த ரூம்க்கு என்னடா? என்னக்கா நீ இப்படி கேக்குற? நீ நம்ம வீட்டுல அவ்வளவு பெரிய ரூம்ல வாழ்ந்தவ இல்ல, இப்ப இந்த சின்ன ரூம்ல நீ எப்படிக்கா இருக்கன்னு தான் கேட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா குடிசை கூட கோபுரமா தெரியும்னு என் அத்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்ற இந்த விஷயத்த மட்டும் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அக்கா, என்ன வேலைக்கெல்லாம் போற? டேய், நான் படிச்சது வீட்ல உட்கார்றதுக்கு இல்லல்ல. எனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்குடா. நான் சொந்தமா சம்பாதிக்கிற அந்த பணத்துல வர சந்தோஷம் இருக்கே, அது அப்பா கொடுக்கிற பாக்கெட் மணில கூட கொடுக்காது. நீ சம்பாதிச்சு பார், அப்போ உனக்கு தெரியும். பொண்ணுங்க எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும்டா. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலக்கா. சாரி வெற்றி. நான் தீபா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தானே அவ இவ்வளவு கஷ்டப்படுறா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ மாப்ள, பரவாயில்ல மாப்ள. அப்புறம் நீங்க ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா சொன்னீங்கல்ல, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். பிசினஸ் பண்ணுங்க, என் அக்காவை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? எவ்வளவு சரிங்க சொல்லுங்க. மாப்ள. அது நான் ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஏய் வெற்றி,
நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர மற்ற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிருங்க. ஓகே. ஹாப்பி மேரேஜ் Congratulations, sir. ஓ வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பிகினிங். எல்லாரோட வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நாம வேலையை பார்க்கலாமா? ஓகே All சார். the best, sir. வெரி குட். தேங்க் யூ. Thank you, Have sir. a nice day. தேங்க் யூ சார். Thank you. அஞ்சலி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? பார்க்கலாம். என்ன ஒரு வேலையும் இல்லையே. சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் வந்தால் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஜஸ்ட் half an hour. ஓகே. பாஸ் பிஸியா இருக்காருன்னு சொல்லு. ஓகே சார். Get up. லக்ஷ்மிகா, அக்கா, இன்னும் முகம்லாம் வாடி போயிருக்கு. என் லக்ஷ்மி அக்கா எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சுக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அக்கா, என்கிட்ட நீங்க பொய் சொல்லவே முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு சின்ன பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு, அதானே? எங்க அக்கா எங்க வீட்டை விட்டு வந்தப்ப எங்க அம்மாவும் இப்படிதான் உட்காந்துருந்தாங்க. பொம்பளைங்க மனச ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே நீ. பொண்ணுங்க மனச சரியா புரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்க முடியும்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ தெளிவா இருக்கியப்பா. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்ப அவ எங்க இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? நம்ம கூடவே தான் இருப்பாங்க பாட்டி. நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. நம்ம கூடவா? தோ லக்ஷ்மி அக்கா, அவங்களோட நான் பழகிட்டு இருந்தேன். அவங்க என் அத்தைன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அந்த மாதிரி நான் என் ஒய்ஃப் கூடவும் பழகிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க தான் என் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். புரியலையே. வாழ்க்கை ஒரு விடுகதை மாதிரி பாட்டி. எப்பவும் எல்லாமும் புரிஞ்சிருமா என்ன?
ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரியும். அக்கா, நீங்க கவலை விடுங்க. உங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கல்ல, அவரு உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. அத்தை, நீங்க ஏன் அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது? அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுவாங்க. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாச்சும் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன், அந்த கடவுள் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. யார் இது? அது யாரா வேணா இருக்கலாம். என் ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்சவங்க. அதே மாதிரி அஞ்சலி உங்களுக்கு கால் பண்ணுவா பாருங்க. சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு கொட்டேஷன் வந்திருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவா சார்? அத்தை, என்ன கவிதா? அஞ்சலி ஃபோன் பண்றா பாருங்க. அஞ்சலியா? எப்படி சொல்ற? சூப்பர்டா. எப்படி நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? பேசுங்க பேசுங்க. அஞ்சலி, எப்படிமா இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேம்மா. அவர் ஆபீஸ் போயிருக்காரு. சார், நம்ம வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? தோ எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இதோ இப்ப கூட நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட பாரு. நாங்க இல்ல. அப்போ என்னை பத்தி மட்டும்தான் பேசுங்க. அத்தை, அத்தை கொடுங்க. அப்படி அஞ்சலி கேக்குதா? நாங்கெல்லாம் உன் வீட்டை பார்த்ததே. ஃபோன் பண்ணிட்டா வெற்றி? நீ உன் வீட்டை வீடியோ எடுத்து அனுப்புறியா? நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், பாக்குறோம். சரிங்க. நான் நம்ம வீட்ல எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. அண்ணி, சரி சரி சொல்றேன். அண்ணி, ஏய், நானும் கொஞ்சம் பேசணும்டி. போனை கொடுங்கடி. சரி கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. அஞ்சலி, ஹலோ அஞ்சலி.
கட் ஆயிடுச்சா? அஞ்சலி யாருக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? குடு. அத்தை, அஞ்சலி போனை கட் பண்ணிட்டா. வீடியோ அனுப்புறாங்க, இருங்க பார்க்கலாம். அப்படியா? சரி சரி. அண்ணி, இதுதான் என் வீட்டுடைய போர்ச் ரூம். அண்ணி, இதுதான் என் வீட்டுடைய ஹால். இது என் வீட்டுடைய கிச்சன். வீடியோ எடுத்து ஹாப்பியாலாம் அனுப்பிட்டா? அனுப்பிட்டா. காட்டு. இதுதான் அவங்க வீடா? ஹால பாருங்களேன். அம்மாடி, இவ்வளோ பெரிய வீடு. இவ்வளோ பெரிய வீட்ல இவ எப்படி தனியாளா வீட்டு வேலையெல்லாம் செய்யறா? பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு மட்டுமே 1 கிலோமீட்டர் இருக்கும் போலயே. ஆனா வேலை செய்ய ஆளுங்க இருப்பாங்க. ஆனாலும் கேட்டேன். மேடம், என்ன விஷயம்? என்ன நீங்கள் தனியாக வர சொல்லியிருக்கீங்க? ஏதாவது பர்சனலா? இவ்வளோ நாளாக இந்த வீட்டு பக்கமே வராத நீங்க இப்போ எதுக்கு அடிக்கடி வரீங்க? என்ன விஷயம்? அது வந்து மேம், அது 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 வந்து அதான் மேம், பாட்டி போலி செஞ்சாங்களா? என் அக்காவுக்கு போலின்னா ரொம்ப பிடிக்கும். அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது என் அக்காவோட வீடு. அக்காவை பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருந்துட்டேனா, அந்த பாசம் வேற. அப்புறம் அத்தையும் அது அது வந்து லக்ஷ்மி அக்காவும் என் மேலே பாசமாக இருக்காங்களா? அதான் நம்ம சொந்தங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு ஒரு பாசத்தில் வந்துட்டேன். இதை பாருங்க, கதை விடாதீங்க. நீங்க உங்க அக்காவை பார்க்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல, ஐயோ என்ன மேம் இப்படி பேசுறீங்க? சத்தியமா நான் என் அக்காவை பார்க்க தான் வந்தேன் மேடம். மேடம், யாரு மேல சத்தியம் பண்ணி சொன்னா நீங்க நம்புவீங்க? சரி, உங்க மேல சத்தியமா சொல்றேன் மேடம். ஒன்றும் வேண்டாம். நீங்க உங்க அக்காவை தானே பார்க்க வந்தீங்க? ஷுவரா? ஆமா மேடம். மேடம், எனக்கும் என் அக்காவுக்கும் உள்ள பாசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? என் அக்கா என்ன சின்ன வயசுல இருந்து எப்படிலாம் பார்த்துக்கிட்டான்னு தெரியுமா? நானா
அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் நிறைய சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுப்பா மேடம். அந்த பாசத்துல தான் நான் இப்ப போலி கொண்டு வந்து கொடுத்தேன் மேடம். ஆமா, உங்க அத்தை பொண்ணு அவங்க பேர் என்ன சொன்னீங்க? கமலி, கரெக்ட்? அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க மேடம். ஐயோ, உங்களுக்கு அத்தை பொண்ணுனா தீபாக்கும் அத்தை பொண்ணு தானே? இதுல என்ன மேடம் உங்களுக்கு டவுட் இருக்கு? அவளுக்கும் அத்தை பொண்ணு தானே? இல்ல, தீபா கிட்ட அந்த அத்தை பொண்ணை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதான். மேடம், அதெல்லாம் அவகிட்ட கேட்க வேண்டாம் மேடம். ஏன் பதறீங்க? பாருங்க, தீபா கிட்ட நான் கண்டிப்பா இதை கேட்க தான் போறேன். நிஜமாவே கமலின்னு ஒருத்தங்க இருக்காங்களா, இல்ல நீங்க என்கிட்ட பேசுறதுக்காக உருவாக்குன கதையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ மேடம் 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 வேண்டாம் மேடம். ஏன் துளசி அம்மா திட்டுறாங்க? அவர் நல்லவராச்சே. அங்கிள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? அதுக்கு தான் டென்ஷனா இருக்காங்களா? இப்போ நான் போன என்னையும் திட்டுவாங்க. வேணாம், நான் போல. மேடம், என் அக்கா கிட்ட கேட்டுறாதீங்க மேடம். அவ ரொம்ப ஃபீல் ஆயிருவா மேடம். ஏன் ஃபீல் ஆவாங்க? இல்ல, கமலிக்கும் அக்காக்கும் செட்டே ஆகாது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஓஹோ, அவங்கள பத்தி பேசினா டென்ஷன் ஆவாங்கல்ல? அட்லீஸ்ட் திட்டவாத செய்வாங்கல்ல, அதுல தெரிஞ்சிரும். மேடம், வழி விட நகருங்க மேடம். ஐயோ, அக்கா கிட்ட கமலை பத்தி கேட்டா நாம மாட்டிப்போமே. அஞ்சலி சொல்லு. அம்மா, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்கணும். என்ன சமைக்கணும்னு சொல்றியா? அத நீ அவர்கிட்ட தானமா கேட்டு சமைக்கணும். அவருக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு எதுவுமே இல்லம்மா. எது சமைச்சாலும் ரசிச்சு சாப்பிடுவாரு. போய் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஏ அஞ்சலி, நீ ரொம்ப லக்கிடி. நம்ம வீட்டு ஆம்பளைங்களும் இருக்காங்களே, ஒருத்தருக்கு இட்லி, ஒருத்தருக்கு தோசை, ஒருத்தருக்கு உப்புமானு ஹோட்டல்ல இருக்க மெனுவை விட பெருசா இருக்கும். இவங்களுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போடுறதுக்குள்ள மூச்சே முட்டிடும். அத்தை மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி எனக்கு தூக்கத்துல சமைக்கிற வியாதி வந்திருக்கும். அண்ணே, அங்க உங்களுக்கு அம்மா கூட இருக்காங்க. ஆனா எனக்கு இவ்ளோ பெரிய வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கேன். என்னடி தனியா இருக்கியா? ஆமா அண்ணே. அவர் ஆபீஸ் கிளம்பி போயிட்டா நான் மட்டும்தான் தனியா வீட்ல இருக்கணும். வேலைக்காரங்க கூட யாருமே இல்ல. அஞ்சலி, சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, என்ன சமைக்கணும்னு ஐடியா கொடுக்கறியா? சரி, புலாவ் பண்ணு. எல்லாருக்குமே அது பிடிக்கும்ல, அதே பண்ணு. அப்படியா? சூப்பர்மா. நான் சொல்லி தரேன், அத கேட்டு கேட்டு அப்படியே செய்றியா? ஓகேமா, நான் கிச்சன் போறேன், இருங்க. இருமா, கிச்சனுக்கு போயிட்டு இருக்கேன். என்னென்ன காய்கறிங்கள்லாம் வேணும்னு நான் சொல்றேன், எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சரிம்மா.
அம்மா அஞ்சலி என்னாச்சு? சமைச்சு முடிச்சிட்டியா? அம்மா சமைச்சு முடிச்சிட்டேம்மா. அப்படியா? சரி சரி. என் மாமியார் சமையல்லாம் சும்மாவா என்ன? என்னத்த பொண்ணுகிட்ட பேசினதும் முகத்துல சந்தோஷம் பட்டுன்னு வந்துருச்சு. ஆமா பின்ன சந்தோஷம் வராதா? அவ நல்லா இருக்கணும். ஹலோ அஞ்சலி, நான் ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன் லைன் பிஸியாவே இருந்துச்சு. அஞ்சலி, ஏதாவது முக்கியமான காலா? ஆமாங்க, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா? நீ வரேன்னு சொன்னியா? இல்லைங்க, நான் வேற விஷயமா கால் பண்ணேன். என்னது வேற விஷயமாவா? என்னது? அது ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா, வீட்டுக்கு வாங்க, தெரியும். நான் வைக்கிற வேலை இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? என்ன சர்ப்ரைஸா இருக்கும்?